வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகேது பயிற்சி நடக்கிறது. ராகுவாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகின்றார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில் புரிவோருக்கு அடுத்த 1.5 வருடங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி சுக்கிரனுக்கு உரியது. 10ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று காணப்படுகிறார். அதே 3ஆம் வீட்டில் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார். ராகுவானப்பட்டவர் 2ஆம் வீட்டிலும் கேது 8ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் கிரக நிலைகள். ராசியாதிபதி சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து 3ஆம் வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பது சொந்த தொழில் புரிகின்ற மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. அடுத்த 1.5 வருடத்திற்கு மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 10ஆம் அதிபதி சுக்கிரனாக வருவதால் ஹோல்சேல் ஏஜென்சி, வெட்டிங் பிளானர்ஸ், கேட்ரர்ஸ், மேட்ரிமோனி நடத்துபவர்கள், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பெண்கள் உபகரணங்கள், டெக்ஸ்டைல்ஸ், பெண்கள் பயன்படுத்துகின்ற உள்ளாடை முதல் அனைத்தும் இது போன்று தயாரிக்கக்கூடியவர்கள் அல்லது வாங்கி விற்பனை செய்யக்கூடிய மொத்த விற்பனையாளர்கள், துணி வகைகள் சம்பந்தப்பட்ட கார்மெண்ட்ஸ் வகைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதியாளர்கள், இவ்வாறாக ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 1.5 வருடம் ஒரு பொன்னான காலம். முன்னேற்றம் என்பது மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய காலமாக தெரிகிறது. ஏனெனில் 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம், அங்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் ராசியாதிபதி சனியும் இணைந்து காணப்படுகிறார்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில். இவர்கள் எதை செய்தாலும் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் அடுத்த 1.5 வருடத்திற்கு. ராகு 2ஆம் இடத்தில் அமர்ந்து சனி கொடுக்கக்கூடிய லாப பலன்களை ராகு கொடுப்பார். அப்பேற்பட்ட ராகுவை குரு பகவானாகப்பட்டவர் மிதுனராசியில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக பார்ப்பதனால் மிகப்பெரிய யோகத்தை பெறப்போகிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். அடுத்த 1.5 வருடத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முறையில் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள்.